அனைவருக்கும் இனிய வணக்கம். இஸ்ரோ ஸ்டார்ட் 2026 கோர்ஸ் எப்படி பதிவு செய்வது என்பது பார்ப்போம். இந்த போஸ்டரில் கீழே கொடுத்துள்ள லிங்கில் கிளிக் செய்து நீங்கள் சென்றால் அங்கே உங்களுடைய பெயர், பாஸ்வேர்ட், மெயில் ஐடி, இந்த டீட்டெயிலாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. ஸோ பதிவு பண்ண பிறகு இந்த மாதிரி எல்லாம் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணி பதிவு பண்ண பிறகு உங்களுடைய மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த மெயிலை படித்தீங்கன்னா மேலேயே ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ் பை கிளிக்கிங் தி லிங்க் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் என்று ஒரு நீல கலரில் வரும். அதை கிளிக் செய்தீர்கள் என்றால் உங்களோட மெயில் ஆக்டிவேட் ஆகிவிடும். அதன் பிறகு ஏற்கனவே சொன்ன அதே லிங்கில் போய் மீண்டும் பெயர், மெயில் ஐடி எதுவும் டைப் பண்ணக்கூடாது. அதனோட கீழே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் என்று நீல கலரில் இருக்கும். அதை கிளிக் செய்தீர்கள் என்றால் அதன் பிறகு அதற்கு கீழே இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அந்த கேப்சா கோட் டைப் பண்ணுறது வரும். ஸோ அதை டைப் பண்ணிங்கன்னா லாகின் வந்துடும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன கோர்ஸ்னு செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ சயின்டிஃபிக் அப்சர்வேஷன் ஃப்ரம் ஸ்பேஸ் ஸ்டார்ட் 2026 அதை செலக்ட் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் த்ரோ நோடல் சென்டர் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணினா கீழே அந்த நோடல் சென்டர் காலேஜ் என்னன்னு செலக்ட் பண்ண சொல்லும். அதில் போய் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு பாதி ஸ்க்ரோல் பண்ணியில் நேரு மெமோரியல் காலேஜ், கோஆர்டினேட்டர் நேம் டாக்டர் பி ரமேஷ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேரோட சல்யூஷன் கேட்கும். ஸோ ஜென்ஸாக இருந்தால் மிஸ்டர்னு கொடுங்க, லேடிஸாக இருந்தால் மிஸ்ஸஸ்ன்னு கொடுங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு நேம் கேட்கும். உங்களோட பேரை டைப் பண்ணுங்கள். பேர் வித் இன்சிலோட டைப் பண்ணுங்க. பேர் டைப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃபேஸ் விட்டு உங்களோட இன்சிலை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ அதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலாம் கேட்கும். எல்லாம் டைப் பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதன் பிறகு உங்களுடைய யூனிவர்சிட்டி என்னன்னு கேட்கும், என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க கேட்கும், உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் கேட்கும். ஸோ இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ண சொல்லும். அல்லது காலேஜ் ஐடி கார்டு அப்லோட் பண்ணலாம். உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆதார் நம்பர்லாம் கேட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதன் பிறகு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு உங்கள் பேர் போட்டு வரும் சக்ஸஸ்ஃபுல்லாகி. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும். உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வரும். அந்த மெயில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். யுவர் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஃபார் ஃபர்த்கமிங் இஸ்ரோ ஆன்லைன் கோர்ஸ் ட்ரைனிங். இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். எல்லோரும் விரைவாக இன்றுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிங்க. நன்றி, வணக்கம்.